ஏய் இது எங்க ரூம், இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, வெளில போங்க. இன்னைக்கு ஒரு நாள் இது எங்க ரூமு, நீங்க எங்க வேணாலும் படுத்துக்கலான்னு பிரபு சார் சொல்லியிருக்காரு. உங்களை மாதிரி நாங்கெல்லாம் டீசென்ட் இல்லாம வெளியில போக சொல்ல மாட்டோம். நீங்க வேணா கீழே படுத்துக்கங்க, நாங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? அனிமா என்னம்மா இப்படி சொல்றாங்க? அனிமா ஆயா சட்னி வேணும். டேய் இருடா, ஃப்ரிட்ஜ்ல இனிப்பு சட்னி இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னது இனிப்பு சட்னியா? அனிமா சாஸுக்கு பேர் தான் இனிப்பு சட்னியாமா. இன்னும் எது எதுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியலையாமா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தெரியும் அனிமா, உன் தம்பி பிரபுவும் சத்யாவும் தான். அவங்க 2 பேரும் இல்லையா, நீதான். என்ன அனிமா சொல்ற? நீ கொடுத்த ஐடியானாலதான் குப்பம் எரிஞ்சுது. அதனாலதான் இப்ப இந்த வீடே குப்பம் ஆயிடுச்சு. நீயும் ஐடியாவும் அப்பா இங்கேயாவது இடம் கிடைச்சதே, படுத்துற வேண்டியதான். நம்மளை இப்படி மொட்டை மாடியில் படுக்க வச்சுட்டானுங்களே. நம்ம கொடுத்த ஐடியா நம்மளையே இந்த நிலைமை கொண்டு வந்துருச்சு. நில்லுண்ணா, எங்க போற? சத்யா பிரபு சார் ரூம் போய் பால்கனில படுப்போ. சரி போ. ஓ தள்ளிப்படியா? அட தள்ளிப்படியா? போதுமாண்ணே? போதும் போதும். ஆமா பாடி சாஞ்சிட்டானே, இவன் எதுக்கு வர்றான்? யோ தள்ளிப்படியா? தள்ளிப்படியான்னு சொல்றா, தள்ளிப்படியா? என்னடா 2 பக்கம் கேட்டு போடுறீங்க? ஐயோ இன்னைக்கு தூக்கம் போச்சு. அப்பா அப்பாடா, நல்ல வேளை இவன் கையை தூக்கல. முடியலடா. என்னங்கடா இது, செப்டிக் டேங்க்ல பாய உரிச்சு படுத்து மாதிரி இருக்கு. முடியலடா சாமி. உழைச்சி களைச்சி வந்தவன்ட்ட வேற ஒண்ணு அடிக்காம சந்தன வாசம் அடிக்கும். அத போய் கவனம் பேசுற. வேர்வியா அப்படின்னு என்னண்ணே? என்னது வேர்வனா என்னன்னு தெரியாதா உனக்கு? ஆமா என்ன வேலை பாக்குற நீ? அது வந்து அதான்யா என்ன வேலை பாக்குறேன்னு கேக்குறோம்ல. அது என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேண்ணே. யோ உன் ஒய்ஃப் என்ன வேலை பாக்குது? அவங்க சும்மா தானே இருக்காங்க. அப்போ நீ சுத்தி வளைச்சு தண்ட சொருங்குற. நேரடியாவே அதைத்தானே சொன்னேன். அதான் உனக்கு வேர்வினா என்னன்னு தெரியல. ஒன்னிலாம் மார்க்கெட்டு கூட்டு போய் 1 லோடு உருளைக்கிழங்க ஒண்டியா இறக்க விட்டா உன் கொழுப்பு குறையும். 1 லோடா? யோ காலைல வேலைக்கு போடும். தூங்குயா அந்த ஆட்ட வெட்டியா பேசிக்கிட்டு. ஐயோ முடியலடா. ஐயோ என்னடா படுத்தணும் இப்படி கொரட்டி விடுறானுங்க. ஐயோ ஸ்பீக்கர் அவுட் ஆயிரும் போல இருக்கு. தாங்க முடியலடா சாமி, இன்னைக்கு சிவராத்திரி தாண்டா. மண்டபோட என்னடா உள்ள உட்காந்துருக்க? ஏசி ரூம் கேட்டேன், தரமாட சொல்லிட்டாங்க. நம்ம சைஸுக்கு தான் கட்டாங்கன்னு செட்டில் ஆயிட்டேன். சாப்பாடு தண்ணி எல்லாம் இங்கே கிடைக்குது. இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க. டேய் தக்காளி ஆப்பிள் சொல்றியாடா? நீ இன்னும் வளரவே இல்லையாடா? இவ்வளோ பெருசாக வந்து என்னடா பிரச்சனை? முடிஞ்சா உள்ள வந்து உட்காந்து கம்பெனி கூட பார்ப்போம். என்ன டா போட்டு பேசுறா? நீங்க மரியாதை இல்லை, கிளம்பிட வேண்டியதான். உள்ளே இருக்கு சார், இப்போ வந்துடுறேன். நிறுத்தியா? இது என்னன்னு தெரியுமா? கொசு மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க. சார் இது சென்ட்னு எனக்கு தெரியும் சார், நீங்களும் கொஞ்சம் அடிச்சு பார்த்துக்கோங்க சார். வையங்க மாமா மாமா
ச்சே, உங்க ரூம்ல படுக்கலான்னு வந்தா இங்கேயும் வாடகை வந்துருச்சா? யோ இதுக்கெல்லாம் காரணம் நீதாயா? அம்மா. என்ன ரோடி பேபி இப்படி பாக்குறீங்க? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? நான் இருந்தா என்னென்ன செஞ்சிருப்பேனோ அதையெல்லாம் நீ செஞ்சிட்டேன்னு குப்பத்து ஜனங்க சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அப்படியே ரோடி பேபி, ரோடி பேபி, அட வெக்கத்தை பாரு. ரோடி பேபி, அப்பதான் எல்லாரும் இருந்தாங்க. எதுவும் பண்ண முடியாது. இங்கதான் யாரும் இல்லைல்ல, இப்ப கொடுக்கலாம்ல. அப்ப நான் போட்டுமா? சரி போறேன். அடி உளம் அமுல் பேபி தான். ரோடி பேபினா ரோடி பேபி தான். எனக்கு மேல செம்ம லவ் தெரியுமா? எனக்கும் தான். நிஜமாவா? நிஜமா. அனிமா, என்ன பந்தியில உட்காந்து சாப்பிடணுமா? கரெக்டாக கண்டுபிடிச்சாலே. அது வீட்டுக்கு வெளியிலேருந்து வந்தவங்களா நடு வீட்டில் உட்காந்து இலை போட்டு சாப்பிட்ருக்காங்க. நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை, நான் இந்த வீட்டில் சாப்பிடக்கூடாதாம்மா? அவங்க சாப்பிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க. நீயும் சாப்பிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறியா? போக மாட்டேன். அப்போ ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு 3 வேளை சாப்பாட்டுக்கு ஆப்பு வச்சுக்காதரா வீரசிங்கம். அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்களா? எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டோமா? எல்லாத்தையும் நெருப்புல பறி கொடுத்துட்டு நிர்கதியா நின்ன எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சு எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டோமா. எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டோமா. நீங்க நல்லா இருக்கணுமா. ரோடி பேபி சொல்லுங்க. சரி சரி, எல்லாருக்கும் புது துணி எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். வாங்கிக்கோங்க வாங்க.
சித்தப்பா என்னது இது? இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தற்காலிகமா நீங்க இருக்கிறதுக்கு ஒரு குடிசையை போட்டுக்கோங்க. சரிங்க தம்பி. பிரபு, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நானும் கேட்க வேண்டாம் நினைச்சுதான் நைட்ல இருந்து பொறுமையா இருக்க. ஆனா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சித்தப்பா, என்ன பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க? கேளுங்க. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? இப்ப எதுக்கு கோவப்படுற? இங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்தா கோபப்படாம சந்தோஷமா பட முடியும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன கவர்மெண்டா நடத்துறீங்க? ஏதோ சோறு போட்டீங்க, ஓகே. துணி குடுக்குறீங்க, அது கூட ஓகே. பணம் வேற வச்சு குடுக்குறீங்க. நான் ஒன்றும் ஊ பணத்தையோ இல்லை உன் வீட்டுக்கார சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தை ஒன்றும் கொடுக்கல. அனிமா, உனக்கு இது தேவையா? எதுக்கு இப்படி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? வாயே திறக்காத எனக்கும் வாங்கி கொடுக்குறேன். பாருக்கா, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இவங்களுக்கு உதவி பண்ணலனா நம்மளாம் மனுஷங்களே இல்லை. அது மட்டும் கிடையாது, இவங்களாம் ரவுடி பேபிக்கு சொந்தக்காரங்க. இவங்க வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை வரும்போது நம்மள உதவி செய்யணும். சரியா சொன்னடா பிரபு. காசு பணத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல. வாழ்க்கையில கொஞ்சம் நல்லதும் பண்ணி புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கணும். அது குடும்பத்துக்கும் நல்லது. நீ குடுமா? நன்றி சத்யா. சரி, எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. வாங்க. அம்மா சத்யா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. பிரபு தம்பி மாதிரி உனக்கு தங்கமான புள்ள பிறக்கணுமா சத்யா? தங்கமான புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணுமா? ஐயோ ஏமா, இதெல்லாம் இவனா பேசுறானா இல்ல யாரோ எழுதி கொடுத்து பேசுறானா? சீரியல் டைலாக் மாதிரியே இருக்குமா? அப்ப நாங்கெல்லாம் போயிட்டு வரோமா? போயிட்டு வாங்க. வரமா சத்யா? சரி. இங்க ஒண்ணே ஒன்று கொடுங்க. இன்னைக்கு ரவுடி பேபிக்காக கோயில் அழகு குத்தி தேர் இழுக்கணும். இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக ரவுடி பேபிக்கும் மம்மிக்கும் தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாங்க.
அவள் பேபி சொல்லுங்க ரவுடி பேபி. என்ன பண்ற? அது வேற ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். அதான் லேப்டாப் வச்சுட்டு இருக்கேன். சரி, அது ஏன் இவ்வளவு டென்ஷனா இருற? டெய்லி தானே ஆபீஸ்க்கு போறா? டென்ஷனா? நானா? அது வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங் இன்னைக்கு நல்லபடியாக முடிக்கணும்னு ஒரு சின்ன டென்ஷன், வேற எதுவும் இல்லை. சரிங்க ரவுடி பேபி, நான் போயிட்டு வரேன். ரவுடி பேபி, கரெக்டாக சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். சரி சரி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாம போயிட்டு வா. ஓகே, மீட்டிங் எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க ரவுடி பேபி. ஓகே, பை. பிரபு, என்னடா டிஃபன் சாப்பிடாமலே ஆபீஸ்க்கு போற? இன்னைக்கு நம்ம விரதமாச்சு, எதுவும் சாப்பிடக்கூடாதே. மீ, எனக்கு இன்னைக்கு டிஃபன் வேணாம். ஏதாவது விரதம் இருக்கியா? என்ன இது, மம்மி சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீ, பசி எடுக்கல. பசி எடுக்காம சாப்பிட்டா நெஞ்சிலே இருக்கும்ல. சரி சரி, ஒரு கிளாஸ் பாலாவது குடிச்சிட்டு போடா, வெறும் வயித்துல இருக்க கூடாது. இல்ல மீ, எனக்கு வேணாம். சரி, நீ என் கூட ஒரு இடத்துக்கு வா, நாம போயிட்டு வந்துடலாம். எங்க மீ, என்ன விஷயம்? அதான்டா, நம்ம பழைய லேண்ட் ஒன்னு இருக்குல்ல, அதுல லீகல் பிரச்சனை இருக்குல்ல. லாயர் 2-3 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. நானும் இப்ப வரேன் அப்ப வரேன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டேன், அதான் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இன்னைக்கே வா மீ, இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. டேய், போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் தான்டா ஆகும். நாம 2 பேரும் சேர்ந்து போலாம், பார்த்து பேசிட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறேன். நீ அப்படியே ஆபீஸ்க்கு போயிடு. மம்மி கூட போனா டயத்துக்கு கோயிலுக்கு போய் நேத்து கடனை செலுத்த முடியாது. எப்படியா சமாளிப்போம். என்னடா மீ, சான்ஸே இல்ல மீ. இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீ 2-3 தடவை தள்ளி போட்டல, அதுமாதிரி இன்னைக்கு தள்ளி போடு. நம்ம இதை இன்னும் நாள் பாத்துக்கலாம் மீ. நான் வேணா லாயர்கிட்ட பேசிடுறேன். மா, அழகு குத்தி தேர் இழுக்கிறது தெரிஞ்சா உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுமா. அதனால தான் உன்கிட்ட போய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருமா. மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். அனிமா, மாப்பிள்ளை இன்னைக்கு என்னமோ ஒரு மார்க்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதான்யா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பிரபுவோட மொழியே எனக்கு சரியில்லையே, என்னாச்சு இவனுக்கு? கண்டுபிடிப்போம்.